ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் யுவரா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா கம்பேக் அப்படின்ற மாதிரி விஜித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் இடையில ஒரு போரே நடந்துகிட்ருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஜித்ராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டைட்டில் வின்னர் ஆக மாட்டாங்க அப்படின்னும் தெரியுது. ஆனால் பணப்பட்டியை எடுத்துகிட்டு போகவும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ மேக்ஸிமம் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா அர்ச்சனா தான். பட் அர்ச்சனா எந்த பிரச்சனையிலுமே எப்படி இன்வால்வ் ஆகாமல் இருக்குது, இது சரியில்லையே, அர்ச்சனா வம்புழுக்கணுமே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விசித்ரா சொல்கிறாங்க அர்ச்சனா தான் ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டாங்க, இப்போ பார்த்தா எல்லாத்துலேயுமே அமைதியாக போகிறாங்க, கண்டும் காணாமல் போகிறாங்க. ஸோ அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க, இதையே மேம் என்ன சொல்கிறீங்க, நான் இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. ஸோ எனக்குன்னு ஒரு பீப்புளை இந்த ஹவுஸில் நான் உருவாக்கிக்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடே ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு, எனக்கு உட்காந்து பேசக்கூட ஆள் இல்லை. ஸோ அதனால் பல விஷயங்களை நான் கண்டும் காணாமல் போயிட்டுருக்கேன். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் மேம் அப்படின்னு சொல்கிறப்ப, அதே மாதிரி இது என்னோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு கோவம் வரும் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, நீனு தான் என்ன சொன்னேன், அதுக்கு நான் அழுதல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நீங்கள் அழுதிங்கல்ல, அது மாதிரி நான் கோவப்படுறேன். ஸோ நீ அழலையே, நீ கோவம் தானே படுற அப்படின்ற மாதிரி திருப்பியும் வம்பளுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பிஆர் டீம் செட் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்க, ஸோ அதனால தான் உனக்கு மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவங்க கேட்குறாங்க, என்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு 10 பேரை காசு கொடுத்து செட் பண்ணி எனக்கு ஓட்டிங் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பைசா இல்லை மேம். நான் வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்காக தான் உள்ளே ஆடிட்டுருக்கேன். ஸோ நான் இப்போ அமைதியாக இருக்கிறதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி எனக்கு என்ன அப்படின்னா ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக 2 பேருக்கும் இடையில என்ன அப்படின்னா ஒரு சண்டை போயிட்டுருக்கு. ஸோ வெளியில் உள்ள பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்ச்சனா வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே போனனால வெளில பிஆர் டீம் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு என்ன அப்படின்னா சப்போர்ட் அதிகமாக இருக்குது. இல்லைனா அதெல்லாம் கிடையாது, அர்ச்சனாவை பற்றி நல்லா பேசி பேசி தான் அவங்கள பற்றின ஒரு நல்ல நேமை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா விசித்ராவும் பேசுகிறாங்க. பட் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நிறையா விஷயங்களுக்கு ஸ்டாண்ட் எடுத்தேன், பிரச்சனை பண்ணேன். ஏன்னா அப்போ நான் இன்னும் இருக்க போகிறேன், இந்த வீட்டில் சஸ்டெயினாக இருக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் பண்ணேன். பட் இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, நான் வெளில போகிறேன், எதுக்காக நான் பல ப்ராப்ளத்துக்கு நான் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன் நீ ஃபஸ்ட்டு ஷோக்கு வந்த உடனே நான் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, நீ அமைதியாக இருந்திருக்கலாம்ல, இப்போ போகும்போது நீ அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் வரும்போது நீ பண்ணலை அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் தாறுமாறாக போயிட்டுருக்கு. பட் லைவில் பார்க்கும்போது இந்த பிஆர் டீம் விஷயங்கள் இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அர்ச்சனா மேபி பிஆர் டீம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நகராஜ்.